ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? வாட் ஹேப்பன் டு யூ கைஸ்? ஸ்கையே கிட்ட டிவைஸ் இல்லை, அவன் கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கான். அது அது வந்து டிவைஸ் இல்லை, அவனால் பேச முடியல, டிவைஸ் போயிடுச்சுன்றான். மறுபடியும் மறுபடியும் அவனை பேச சொல்லுங்கன்னா அவன் பேசுகிறான் ப்ரோ, கேட்க மாட்டேங்குது. கார் எடுத்துட்டு போய் பார்க்குவானா? எல்லாருக்கும் நம்மள மாதிரி இப்போ எல்லாருக்கும் கிடைக்காது ப்ரோ. எல்லாரும் பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க. நான் வெளில இருக்கான். பேசினா அவன் சொல்லிட்டான்ல அவனால முடியல அப்படின்னு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க எல்லா கண்டென்ட்டுமே பார்த்துருக்கீங்க. ஸ்கையோட கண்டென்ட்லாம் அவங்க அம்மா 12,000 ரூபாய்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பையனை படிக்க இது பண்றாங்க. அவனே மிஷின் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. அந்த மிஷின் முடிச்சுட்டு ரோன் ரோட் வந்து ஐபேட் வாங்கிக்குவான். ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க கொஞ்சம். நான் ரொம்ப நேரமா பார்த்தது 2 மணி நேரமா இதே பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது தல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கோம். எங்கடா இருக்கான்? இல்லாதன அவமானப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அவன்கிட்ட இல்லை. நானு இதெல்லாம் சொல்லவே கூடாது, பேசவே கூடாதுன்னு தவிர்க்கிறேன். 1 மணி நேரமா ஒருத்தன் அதே சாட்டையே போட்டுட்டு இப்படி ஆடியன்ஸை ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்கானே. ஸ்கை நீங்க போய் புஷ் பண்றா, கோஸ்ட் வந்துட்டான். சோலோ புஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் எவ்வளவு நாள்ரா இருக்கு சை உனக்கு மிஷன் முடிக்கிறதுக்கு? இன்னும் இது 18 days இருக்கு ப்ரோ. இன்னும் 450 பாயிண்ட் வேணும். இங்க பாரு, ரொம்ப நாள் இழுத்துட்டே இருக்காத சரியா? நீ அதாவது எவ்வளோ நாள் நம்ம வந்து டிவைஸ்லன்னு சொல்லிட்டே இருக்க முடியும் சரியா? அதனால இந்த 14 நாளில் எப்படியாவது முடிச்சு ரோன் ரோ மிஷின் இருந்து ஐபேட் வாங்கி வாரில் ஜெயிக்கிற வழியை பாரு சரியா? ஏதாவது ஒரு டீம் போய் 14 hours போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் 450 பாயிண்ட்ஸ் தான் சோலோ டாப் ஒன்னுக்கு. அப்படியா? சோலோ 14 hours ஸ்ட்ரீம் பிளஸ் சோலோ டாப் ஒன் சொன்னாரு. டெய்லி போட்டுருக்கேன் 14 hours ஸ்ட்ரீம். போய் முடியுமா? 450 பாயிண்ட் வேணும். கஷ்டமா இருக்கு ப்ரோ. இவனுங்க தமிழ்காரங்களே வந்துட்டு வேணும்னே ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்றானுங்க ப்ரோ. வெறியாவது கில் தானே உனக்கு, அப்படி பார்த்து விளையாடு. சரி நீ போ, ஒருத்தன் பின்னாடி இருந்து அடிக்கிறான். ஸ்ரீ ப்ரோ கிட்டே சொல்றேன் நான் சரியா? அதனால 2 பேரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வில் சி. ஓகே, மனம் தளராமல் போ. 700 800 கஷ்டம் தான்டா. எவ்வளோடா கொடுக்குறான் ஜெயிச்சா? முட்டை பாவம், முட்டைன்னு வாங்கிட்டு இருக்கேன்டா. ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணிட்டு 100 மைனஸ் போட்டானுங்க. அப்படியா? சேலஞ்ச் பாயிண்ட்ஸ் இல்லையா அவன்கிட்ட? 52 அதெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. சேலஞ்ச் பாயிண்ட்ஸ் 60 ஆயிரம் வரானுங்க. அதுவும் போயிடுச்சு ப்ரோ. 60 மேட்ச் விளையாடணும் ப்ரோ திரும்ப வேணும்னா. ஐயோ வெரி சரி, விடு பார்த்துக்கலாம். கடவுள் துணையா இருப்பார். இன்னும் ஒரு 14 தானே, நான் எப்படியாவது 14 hours எப்படியாவது போட்டு 14 நாள்ல முடிச்சுக்கலாம். 2 வாரம் தான் ஓகேவா? 18 ஹவரும் போட்டுருவோம் ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ஸ்ட்ரீம் ஸ்னைப்பர் வரானுங்க, அதுதான் பிரச்சனை. டீம் அப் பண்ணிட்டு வரானுங்க ப்ரோ. ஒருத்தனா இருந்தா அடிச்சிடலாம். உன்னை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களேடா, அது ஒரு பெரிய ப்ரோ. இது மைக் பக்ன்றனால என்னால பேச முடிய மாட்டிருக்கு ப்ரோ. மைக் பிரச்சனை ப்ரோ. இது மைக் பக்கத்துல வாய் வச்சு பேசினாதான் கேக்குது உங்களுக்கு. இப்ப ஸ்டார்டிங்ல நான் பேசுறது கேட்க. ஒரு டீம் இருக்கு, இப்போ ஒரு டிராஃபி இருக்கு 50,000 வச்சுக்கோ. இப்போ ஒரு டிராஃபி ஒரு நல்ல டீம் ஒன்னு எடுத்துக்கிட்டா தானே உனக்கு ஒரு ஷேர் ஒரு 10,000 கிடைக்கும். நல்ல தெளிவா அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நீ அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிறது பெட்டர். கால்ஸ் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீ வந்து சரி பரவாயில்ல பார்த்து நமக்கு தேவை. நமக்கு அதாவது சில இடத்துல தான் வீச்சு தேவைப்படும், சில இடத்துல வந்து அறிவு தான் தேவைப்படும், சில இடத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டீம்ல செட் ஆகணும்டா. முதல்ல ஒரு டீம்ல நீ செட் ஆகவே மாட்டிக்கிறியே. ரொம்ப நாள் ட்ரை பண்றேனே, யார்கிட்ட கொடுத்தாலும் உன்னை வேணான்றாங்களே, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு. ஆனா என் கூட விளையாடும் போது நல்லா தான் விளையாடுற, கால்ஸ் தான் கேட்கற, எல்லாமே பண்ற. அது எப்படி என் கூட இருக்க மாதிரி அங்கேயும் போயிரு. இப்ப என் கூட இருந்தா உனக்கு வெறும் பேர் தான், அங்க இருந்தா உனக்கு காசு எல்லாம் வரும். வார்ல வந்துட்டு லேக் ஆகி மாட்டிக்கிறேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ பிரச்சனை. நான் மறுபடியும் ஒண்ணு சொல்றேன் கவுனி, நீ இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா, கடைசி காரணம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு புரியுதா? நான் வந்து உன் நன்மைக்கு தான் சொல்றேன். உனக்கு எப்படியாவது காசு வரும், உனக்கு எப்படியாவது இது வரும் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
காசு இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. ப்ரோ எவ்வளவு நாள் வந்து இதே பேசிட்டே இருப்பேன், டிவைஸ் இல்லை அப்படின்னு. ஏதாவது ஒரு டீம்ல செட் ஆகிற வழியை பாரு. ஏதாவது ஒரு டீம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அங்க அந்த டீம்ல உயிரோட இருக்க பாரு. சரியா? ரொம்ப நாள் நம்ம இப்படி டைம் இழுத்துட்டே இருக்க முடியாது, ட்ராக் பண்ணவே முடியாதுடா ஸ்கை. அதுக்குள்ள எவ்வளவு காசு போயிடுச்சு பாரு. குறைஞ்சது 4-5 லட்சம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீ ஷேர் பார்த்தா கூட உனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேல வந்திருக்கு இன்னும். அதை வச்சு நீ ஒரு ஐபேடு பிசியே வாங்கிக்கலாம். அடுத்தவங்க நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வாருக்கு வச்சு பிடிக்காம நடத்ததுக்கு காரணமே அடுத்தவங்க நம்பி நீங்க இருக்க தேவையில்ல. நீங்க ஜெயிச்சாவே உங்களுக்கு வரும்ன்ற ஒரு காரணத்தினால தான். சரியா? நீ இந்த 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 மிஷினை முடிச்சு M4 வாங்கி எப்படியாவது பொழைச்சிக்கோ. சரியா? உங்க அம்மாலாம் ரொம்ப நாள் இதெல்லாம் போக கூடாது. சரியா? இந்த வருஷம் என்னோட இது ரீசொல்யூஷன் அதான். வெரி குட். எப்படியாவது 14 எப்படியாவது இப்ப கடைசி 14-17 நாள்ல முடிச்சு விட்டுரு. சரியா? பாருங்க ப்ரோ, ஐடி டைம் முடிஞ்சிர போகுது உங்களுக்கு. ஓகே சரிடா. ப்ரோ, டீம் எல்லாம் சொல்லுங்க, வரேன். பை ப்ரோ. பை ப்ரோ. போறப்ப கூட அவன் எனக்கா பேசிட்டு போறான் ஐடி டைம் முடிஞ்சு போய்.